வணக்கம். நான் உங்கள் தோழி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஆல்ரெடி நம்ம ஒரு 5 டெஸ்ட்டு வந்து முடிச்சாச்சு. ஸோ 6வது டெஸ்ட்டுக்குரிய என்ன சிலபஸ் அப்படின்றத பற்றியும், அதுக்கப்புறம் தமிழுக்குரிய டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த தமிழுக்குரிய டெஸ்ட் பேட்சில் தமிழை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்ற நிறைய விதமான கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. புது புக்கு இருக்கா, இல்லை வந்து பழைய புக்கு படிக்கணுமா அப்படின்றத பற்றியும், 3வதாக நம்ம அந்த தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்ற பற்றின ஒரு 3 விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ தமிழ் புக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய 10th தான் பேசிக். அதுக்கப்புறம் 11th 12th வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 6 to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்ஸில் பழைய புக் படிக்கணுமா இல்லை புது புக் படிக்கணுமா அப்படின்னு நிறைய விதமான கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக புது புக்கு தான் நம்ம படித்தாகணும். புது புக்கு மீன்ஸ் 2019 வந்த எடிஷன் புக். ஸோ 2020 இப்போ ஒரு எடிஷன் வந்திருக்கு. அந்த எடிஷனில் எல்லாமே வந்து 2019 இருக்கக்கூடிய ஒரு சில கண்டென்ட் வந்து 2020 வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால ஃபஸ்ட்டு நம்ம 2019 எடிஷனை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா 2020 எடிஷனில் என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க, இல்லை என்ன விஷயம் கட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2019 எடிஷன் புக்கு உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வாங்கி அதை படிக்க ஆரம்பிங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா 2020 எடிஷனை நீங்கள் வாங்கி அதை கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணதுக்கப்புறமா 2019 எடிஷனில் இதில் விட்டு போன கண்டென்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தேடி அதை படித்தாகணும். அதுக்கு பெட்டர் என்ன அப்படின்னா நீங்கள் 2019 எடிஷனை வந்து படிங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ தமிழில் கண்டிப்பாக நம்ம புது புக்ஸை தான் படித்தாகணும். கொஷின் வந்து கண்டிப்பாக புது புக்கில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஹையர் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10th படிங்க, அதுக்கப்புறம் 9th, அதுக்கப்புறம் 8th, 7th, 6th. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 10th 9thலாம் வந்து கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா சின்ன கிளாஸை வந்து படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சின்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னா கொஷின் ஆஃப் த ஏரியா அதிகமான கொஷின் வந்து எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுப்பாங்க. அதனால நம்ம 10th 9th 8th ஸோ இந்த ஆர்டர்லேயே வந்து நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ரொம்ப அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2வது வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி போகும் அப்படின்னா, தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து தனியாக தான் வந்து நடக்கும். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சுக்கும் ஜிகே டெஸ்ட் பேட்சுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ ஜிகே டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அதையும் இதையும் வந்து நம்ம மிங்கிள் பண்ண முடியாது. ஸோ தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து தனியாக தான் வந்து நடக்கும். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன், ஸோ நோட்டிஃபிகேஷன் குரூப் 4க்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த தமிழ் டெஸ்ட் பேட்சோட தமிழ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குல்ல, ஸோ அந்த தமிழ் டெஸ்ட் பேட்சோட நம்ம வந்து ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து அப்போ தான் ஆட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் வந்து இந்த 2 பேட்சும் வந்து தனித்தனியாக தான் வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ அந்த விஷயத்த நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த டெஸ்ட் நம்பர் 6. ஸோ இது வந்து ஜிகே டெஸ்ட்டுக்குரிய சிலபஸ் தான். ஸோ இது தமிழுக்குரிய சிலபஸ் கிடையாது. ஏன்னா தமிழுக்குரிய சிலபஸ் எப்போ தான் நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா நவம்பர் 5ஆம் தேதி தான் வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். என்ன சிலபஸ் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ இந்த டெஸ்ட் நம்பர் 6 அப்படின்றது எதுக்கு அப்படின்னா ஜிகேக்குரிய சிலபஸ் தான். ஸோ நீங்கள் தமிழுக்கு மட்டும் நீங்கள் தமிழ் டெஸ்ட் பேட்சுக்குரியவங்களா இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இது ஜிகே டெஸ்ட் பேட்சுக்குரியவங்களுக்கு உரிய சிலபஸ் தான். ஸோ அவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய செகண்ட் வால்யூம் வந்து முடிச்சிட்டோம். அதில் என்ன புவியியல் மட்டும்தான் முடிக்காமல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வால்யூமில் நம்ம டெஸ்ட் நம்பர் 5ல் வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு லெசனும் அதுக்கப்புறம் பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு லெசனும் வந்து முடிச்சிருந்தோம். அடுத்த டெஸ்ட் நம்பர் 6க்குரிய சிலபஸ் என்ன அப்படின்னா பாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்த 2 லெசன் மத்திய அரசு மாநில அரசு. ஸோ இந்த 2 and 3. ஸோ பாலிட்டியில் இருக்கக்கூடிய 2, 3. ஸோ இந்த யூனிட் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டெஸ்ட் நம்பர் 6க்குரிய சிலபஸ். இந்த டெஸ்ட் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா சண்டே ஈவினிங் அல்லது மண்டே மார்னிங் வந்து கண்டிப்பாக வந்து டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த 2 டைமிங்கில் ஏதாவது ஒரு டைமிங்கில் வந்து கண்டிப்பாக டெஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் வந்து சண்டே நைட்டுக்குள்ளே நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். அப்படி சப்போஸ் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா மண்டே மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கரெக்டாக வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த 2 யூனிட் இருக்குல்ல, ஸோ இந்த
மத்திய அரசு மாநில அரசு இந்த 2 யூனிட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட்டு. பாலிட்டி ஓரியன்டாக இந்த 2 யூனிட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுவுமே இது 10th புக்கில் இடம்பெற்றிருக்கனால குரூப் 4க்கு ரொம்ப ரொம்ப அதிகமான கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து கேட்கலாம். ஸோ இந்த 2 யூனிட்லேருந்து கண்டிப்பாக நம்ம ஒரு 100 கொஷின்ஸ் வந்து எடுப்போம். ஸோ தெளிவாக வந்து படிக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபஸ்ட் வால்யூமில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக இதில் உள்ள ஜாகிரபியை நம்ம படித்தாகணும். ஏன் இதில் உள்ள ஜாகிரபியை நம்ம படித்தாகணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது என்ன டாபிக் அப்படின்னா, இந்திய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மேலாண்மை. ஸோ இந்த யூனிட்டு, அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. ஸோ இந்த 2 யூனிட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட்டு. அதனால இந்த ஃபஸ்ட் வால்யூமில் நம்ம இந்த 2 யூனிட் புவியியல் முடிச்சுட்டு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ஸ்டாண்டர்ட் புக்குக்கே நம்ம போக ஆரம்பிப்போம். ஸோ இந்த 10th புக்கில் இன்னும் நம்ம முடிக்க வேண்டிய லெசன்ஸ் வந்து இன்னுமே நிறைய இருக்குது. ஸோ டெஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 கொஷின்ஸ் இருக்கும். டெஸ்ட்டு எப்போ அப்படின்னா சண்டே ஈவினிங் ஆர் மண்டே மார்னிங் வந்து டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ 100 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கொஷின் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஸோ நான் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மார்க் வந்து நீங்கள் அனுப்பி விட்றீங்க. ஸோ OMR சீட்டில் தயவு செஞ்சு டெஸ்ட்டு போட்டு பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு கீ ஃபேக்டராக இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு OMR சீட்டில் போடவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.